வணக்கம். மை ஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் இந்த நிகழ்ச்சியில் வாரம் வாரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் நம்முடன் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள், அவர்களையும் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். உங்களுக்கு பதில் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாரம் 12/10/2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். மேசராசி நேயர்களே, இந்த வார இறுதியில் புரட்டாசி மாதம் முடிகிறது. அதே நேரத்தில் இதுவரை தைரியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். கடகராசியில் சில காலம் இருந்து மீண்டும் அவர் மிதனத்திற்கு சென்று விடுவார். ஆனால் 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் செல்வது அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்வார்கள். ஆனால் 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தை நேராக பார்வையிடுவார். தொழிலில் சற்று முன்னேற்றம் காணப்பட போகிறது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு, எதிர்பார்த்த தகவல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உயர்கல்வி யோகமும் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அதே நேரத்தில் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே நீசமாகி இருக்கிறார். பெண்களாக இருந்தால் உடல்நலத்தில் ஆரோக்கியம் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெண்களாக இருப்பவர்கள் கர்ப்பப்பை சம்பந்தமாக சிறிய சிறிய பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை சென்று பாருங்கள். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை காணப்படுகிறது. இதன் மூலம் குழந்தைகள் நல்ல நிலைமையை அடைவார்கள். தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் நிச்சயமாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, எதிர்பார்த்த பணவரவுகள், குறிப்பாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் அந்த கடன்கள் இதுவரை வராமல் இருந்தால் நீங்கள் அதை தேடி சென்றுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கேளாமல் கெட்டது கடன் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. எவ்வளவு சிறிய தொகையை கொடுத்தாலும் அதை கேட்டுக்கொண்டு இருந்தால்தான் நமது கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்ற பழமொழியின் தத்துவத்தை தெரிந்து கொண்டு முடிந்தவரை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த வாரத்திலே அதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சிறிய சிறிய வாக்குவாதங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசி நேயர்களே, ராசியிலே குரு பகவான், நமது ராசிக்கு குரு பகவான் வந்துவிட்டாரே என்று வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு இருக்கிறது. நீங்கள் தெளிந்த நீரோடையை போன்றவர்கள். அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம், உங்கள் ராசியிலிருந்து குரு பகவான் அதிசாரம் பெற்று இருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் மருத்துவரை சென்று முறையாக வைத்தியம் செய்து கொண்டால் அந்த குறை தீரும். அதே நேரத்தில் ஜாதகத்திலும் அந்த பலம் நமக்கு இருக்கிறதா என்பதை இந்த வாரம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. உங்களை எப்படியாவது கோபத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள் இவர்கள் யாராவது நினைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே வரும். எனவே
அந்த பகையை வளர்த்து கொள்ளாமல் சமாளிக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் உருவாக்கி கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, வீட்டிலே நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நிலையும், அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த செலவுகளை சமாளிப்பதற்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் வாரி வழங்குவார். நோய்கள் ஏதாவது இருந்தாலும் அவைகளும் இந்த வாரத்திலே ஒரு நல்ல முடிவு ஏற்பட்டு விலகிவிடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு பல இடங்களில் ஏதாவது எதுவுமே குறையில்லாமல் நடந்தாலும் நமக்கு பின்புறம் அவமானப்படுத்தக்கூடிய அளவிலே மற்றவர்கள் பேசிக்கொள்வார்கள். இது உங்கள் காதுகளுக்கும் வரும். இதனால் மனது நொந்து போயிருந்தால் அதை தூக்கி ஒரு குப்பையிலே போடுங்கள். இந்த வாரம் முதல் உங்களை பழித்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, இது புரட்டாசி மாதம், மாத இறுதியாகிறது. அதே நேரத்தில் உங்களுடைய ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்து அதிபதி தான் சுக்கிரன். அவர்தான் 9ஆம் இடத்து அதிபதி, விரையாதிபதியுடன் இணைந்து காணப்படுகிறார். பொதுவாக சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளவு ஒற்றுமை கிடையாது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் ஏதாவது சர்ச்சைகள், உறவினர்கள் மூலமாக சில பகைகள், இவைகளெல்லாம் தொடர்ச்சியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மிகவும் சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை தரக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெற இருக்கிறது. இந்த வார இறுதியிலே அது நிச்சயமாக வந்து சேரும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, ராசியிலே செவ்வாய் பகவான், புத பகவான். செவ்வாய் 7ஆம் இடத்து அதிபதி, புதன் விரையாதிபதி, அதே நேரத்தில் பாக்கியாதிபதி. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள், குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளிலே இருப்பவர்கள். ஏனென்று கேட்டால், வயது அதிகமாகிவிட்டால் அதற்கென்று சில வயது வரம்புகள் இருக்கிறது. அந்த வரம்புகளுக்கு உட்பட்டு இருந்தால் மருத்துவரை சென்று பாருங்கள். இருவர் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் இந்த குழந்தை பாக்கியத்திற்கு நல்ல வழி உங்களுக்கு பிறக்கும். எல்லாவற்றிற்கும் நமது சாஸ்திரங்களும் இடம் கொடுக்கின்றன, மருத்துவமும் இடம் கொடுக்கிறது. மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஏதாவது தவறான வழிக்கு சென்று விடாதீர்கள். நல்ல வழியிலே நேர்மையாக ஜாதகம், மருத்துவம் இவைகளை பார்த்து அதன்படி நடந்து கொண்டீர்கள் என்றால் மனதிலே நிம்மதி ஏற்படும். விருச்சக ராசி நேயர்களே, இப்பொழுது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார் அதிசாரம் பெற்று. சில காலம் அது இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த நோய்கள் விலகக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது. அதே நேரத்தில் வராத கடன்கள் ஏதாவது இருந்தால் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஒரு சிலர் ஏதாவது வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கு வங்கிகளை நாடி நீங்கள் கடன் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருந்தால் அதற்கு தகுதியான தஸ்தாவேஜுகள் இல்லாமல் இந்த கடன் வராமல் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தஸ்தாவேஜுகளும் சரியாக இருக்க வேண்டும், நேரமும் சரியாக வர வேண்டும். இது இரண்டும் சரியாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, குரு பகவான் அதிசாரம் பெற்று 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். 2, 5, 8, 11 இந்த இடங்களெல்லாம் பணபரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை குறிக்கும். அதாவது 1, 4, 7, 10 என்ற கேந்திரங்களுக்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய 2, 5, 8, 11 இவைகளெல்லாம் பணபரங்கள் என்று சொல்லக்கூடிய இடமாகும். தொழிலில் ஏதாவது முடக்கம், சுணக்கம், அதற்கு தேவையான பணம் இவைகளெல்லாம் இருந்தும் ஆள் பற்றாக்குறை இருந்தால், அதுவும் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்தால் இந்த வாரம் முதல் ஒரு நல்ல தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசியில் குறிப்பாக விரயஸ்தானத்தை பார்த்திருக்கிறார். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம், தேவையில்லாத செலவுகள் எல்லாம்
குறையக்கூடிய நேரம் வந்திருக்கிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தார். என்ன செய்தார் உங்களுக்கு? எந்த கெடுதலும் அவர் செய்யவில்லை. நாம் தான் நம்மை அலட்டிக்கொண்டு பேசுகிறோம். இப்பொழுது ராசியிலிருந்து 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். காதல் போன்ற விஷயங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முதல் சற்று கை கொடுக்கும். அதற்காக கை கொடுக்கும் என்பதற்காக தவறான விஷயங்களில் நீங்கள் இறங்கிவிடக்கூடாது என்ற உண்மையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகள் செல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கலாம். ஏதாவது புதிய தொழில்களை உருவாக்கலாம். தேவையான பொருளை, அதாவது நமது நாட்டிற்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வெளிநாடுகளில் இருந்து வரவழைத்து இங்கே அதை விற்பனை செய்யலாம். இது போன்ற காரியங்களெல்லாம் இந்த வாரம் நடைபெறுவதற்கு வழி அமையப் போகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ராசியிலே சனி பகவான் இருக்கிறார், ராகு பகவானும் இருக்கிறார். இதுவரை அவர்கள் இருந்து நம்மை எந்த துயரத்திற்கும் ஆளாக்கவில்லை. ஆனால் துயரங்கள் வந்து இருக்கிறது என்று சொன்னால் ஜாதகங்கள் பலமில்லாமல் இருக்கும். பொதுவாக ராசி பலன்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜாதகங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு. இதற்கு காரணம், ராசி பலன்கள் நமது வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க போவதில்லை. அதே நேரத்தில் கடந்த காலத்தை பற்றி அடிக்கடி சிந்தித்து கொண்டு இருக்காமல் இனி அடுத்தது என்ன என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு பழமொழியை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பறவைகள் போல் உயர்ந்த இடத்தில், அதாவது உயரத்தில் பறக்க வேண்டும் என்று நினைத்தால் கழுதைகளுடன் நடக்கக்கூடாது என்ற ஒரு தத்துவம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்திருக்கிறார். நோய்களுக்கு மருந்து சாப்பிடக்கூடிய அளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய காரியங்களும் உண்டு. மனைவியாக இருந்தால் கணவருக்கு ஏதாவது வைத்திய செலவுகளும் பண்ண வேண்டியது வரும். கணவராக இருந்தால் மனைவிக்கு வைத்திய செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எந்த வாக்குவாதங்களையும் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது. உங்களால் முடிந்ததை சரியாக இறைவனுக்கு பயந்து இந்த வாரத்திலே நேர்மையாக செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவலும் அதே நேரத்தில் நல்ல எதிர்காலமும், நீங்கள் எதிர்பார்த்த செய்தியும் ஒன்று வார இறுதியில் வர இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.